ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். மருதாணியை வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணால் ஹேர் வந்துட்டு ரொம்ப சில்கி அண்ட் ஸ்மூத்தாக இருக்குமா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். நீங்கள் யூடியூப் பார்த்தாலும் சரி, கூகுள் பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் மருதாணி அப்படின்னு போட்டிங்கன்னாவே வந்துட்டு நமக்கு என்ன வரும்னா, இது வந்துட்டு நம்ம ஹேரை வந்துட்டு ரொம்ப சில்கி அண்ட் ஸ்மூத்தாக மாற்றும். அதே மாதிரி க்ரே ஹேர் இருந்தால் இது வந்துட்டு நமக்கு ஒரு ப்ரௌனிஷாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வரும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்துட்டு உண்மையிலேயே நம்ம ஹேரை வந்துட்டு சில்கி அண்ட் ஸ்மூத்தாக மாற்றுதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து என்னோடய ஹேர் பார்க்குறீங்கல்ல, இது வந்துட்டு என்னோடய ஹேர் எப்படின்னா, நான் வந்துட்டு ஷாம்பு போட்டுட்டு ஒரு ஹேரை வந்துட்டு நல்லா சில்கி அண்ட் ஸ்மூத்தாக வைக்கிறதுக்காக ஒரு க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இருக்கிற என்னோடய ஹேரோட டெக்ஸ்சர். ஸோ இதே டெக்ஸ்சர் வந்துட்டு நம்ம ஹென்னா அப்ளை பண்ணதுக்கப்புறமும் வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எப்போவுமே நான் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு எண்ணெய் வச்சே மசாஜ் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் அப்புறம் தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் நம்ம வந்து மருதாணியை நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெயை தலையில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த முடி வந்து சீப்பில் மட்டும் வந்த முடி. எப்போ நான் வந்து எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி தலையை சீவுறனோ அப்பப்போ எனக்கு இவ்வளோ ஹேர் வந்துட்டு யூஸ்வலாகவே கொட்டும். இது வந்து சீப்பில் வந்த ஹேர். இது இல்லாமல் கீழே கிடக்கிற ஹேரும் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹேர் ஃபால் வந்துட்டு யூஸ்வல் தான். இப்போது தலைக்கு குளித்து முடிச்சிட்டேன். வெறும் ஷாம்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். கண்டிஷனர் இந்த மாதிரி எதுவுமே போடல. இப்போ வந்துட்டு என்னோடய ஹேரை பார்த்தீங்கன்னா, இதுதான் ஹேர் காஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரையாக ஒவ்வொரு முடியும் தூக்கிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய ஹேர் வந்துட்டு. யூஸ்வலாக நான் ஷாம்பு மட்டும் போட்டேன் அப்படின்னா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும். ஒரு 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 கம்ஃபர்ட்டே இருக்காது. அப்படியே நீங்கள் நல்லா தொட்டிங்க அப்படின்னா பயங்கர ட்ரையாக உங்களை கையை குத்துற அளவுக்கு வந்துட்டு என்னோடய ஹேர் வந்துட்டு பயங்கரமாக ட்ரையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேர் இருக்கிறதுனால தான் எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஹேர் மேலே வந்துட்டு எப்போவுமே ஆசை இருக்குது. ஸோ என் ஹேரை வந்துட்டு இப்படி முன்னாடி போட்டேன்னு வைங்களேன், இப்படி தான் இருக்கும் பெப்பரப்ப அப்படின்னு தூக்கிக்கிட்டு. ஸோ இப்படி இருக்க ஹேருக்கு தான் வந்துட்டு அடுத்து நம்ம மருதாணி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மருதாணி பவுடர் அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்கலை. எங்கள் வீட்லேயே வந்துட்டு மருதாணி செடி இருக்குது. ஸோ நான் வந்துட்டு அந்த மருதாணியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை வந்துட்டு டைரெக்டாக பறித்து மிக்ஸி ஜார்லேயே போட்டேன். இப்போ வந்துட்டு இந்த மருதாணியை வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வந்துட்டு எடுத்து தலையில் ஃபுல்லாக வேர்லேருந்து கீழே வரைக்கும் நல்லா சொதன்னு அப்ளை பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கண்டிஷனிங் தேவை. ஸோ எங்கேயாவது வந்துட்டு நீங்கள் மருதாணி அப்ளை பண்ணும்போது அங்கே வந்துட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஹேர் மட்டும் தூக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு மேலேருந்து கீழே வரைக்கும் வந்துட்டு மருதாணியை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன ரிசல்ட் வரப்போகுது, உண்மையிலேயே நம்ம ஹேர் ஸ்மூத்தாக ஆக போதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூரியஸாக இருக்கீங்களோ இல்லையோ, நான் வந்துட்டு ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். உண்மையிலேயே இது வந்துட்டு ஹேரை வந்துட்டு நல்லா ஸ்மூத் ஆச்சு அப்படின்னா சூப்பர். நான் வந்துட்டு என்னோடய அந்த ஹேர் க்ரீமுக்கு செலவு பண்ணுற காசையாவது வந்துட்டு மிச்சப்படுத்துவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் என் ஹேருக்கு வந்துட்டு நல்லா ஃபுல்லாக மருதாணி அப்ளை பண்ணிவிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3/4 மணி நேரம் வச்சுருந்தேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு க்ரே ஹேர் வந்து ப்ரௌன் ஆகணும் அப்படின்றது நீடு கிடையாது. அந்த மாதிரி நீட்னால் வந்துட்டு நம்ம ஒரு 2.5 மணி நேரம் அந்த மாதிரி வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வெறும் கண்டிஷனிங்காக தான் யூஸ் பண்ணோம். அதனால் நான் வந்துட்டு வெறும் 3/4 மணி நேரம் மட்டும் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். இப்போது ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்ப்போம் ஏதாவது மாற்றம் தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த ஃபோட்டோ பாருங்கள், சைடில் போட்டிருக்கேன். ஸோ அப்படி இருந்த என்னோடய ஹேர் வந்துட்டு இப்போது இப்படி ஆயிருக்கு. நல்லாவே சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அப்படியே பயங்கர சாஃப்டாக சில்கியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஹென்னாவை வந்துட்டு ஒரு கண்டிஷ்னராக யூஸ் பண்ணலாம். பயங்கர சாஃப்டாக ஆகாது, ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் கண்டிஷன் பண்ணுது. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஆனால் கம்பேரிசன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.